Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான இளநீர் பாயாசம் குவிக் அண்ட் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாலை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ பாலை நல்லா கொதிக்க விடலாம். பால் கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பால் நல்லா திக்காகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கிறாங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சுகரே சேர்த்துக்கோங்க. இளநீர் பாயாசத்தோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இளநீர் வழுக்கை தான். ஸோ நான் இன்றைக்கி 2 இளநீரோட வழுக்கையை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இளநீர் தண்ணி சேர்த்து மிக்சியில் பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாயசம் சாப்பிடும் போது நமக்கு நட்ஸ் மாதிரி வாயில் வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்ச வழுக்கையை பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த குவான்டிட்டி வழுக்கையே பாதியை நல்லா ஃபைனாக அரைச்சியும் பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் பாயாசத்தில் சேர்த்துக்கிறாங்க. குயிக்காகவும் ஈஸியாகவும் இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணி பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் திக்கான தேங்காய் பால் 1 கப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் இளநீரையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாதாமை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வேணும்னா முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இந்த டெலிஷியஸான இளநீர் பாயாசத்தை சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெஃப்ரெஷிங்கான சம்மர் டிலைட் இளநீர் பாயாசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.